மேலே வந்துடலாம். மேலே கரெக்டாக எங்கே மூலவர் இருக்காருன்னா கரெக்டாக இது கீழே தான் மூலவர், அதாவது சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ மாதிரி 30 அடி அகலம் 25 அடி நெடுவத்தில் மலையை ஓட்டை போட்டிருக்காங்க. 1300 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனே இந்த அளவிற்கு ஒரு சோழ மன்னன் மனிதங்களை ஏவி விட்டு அவர்களால் மனிதர்களாக போடப்பட்ட இந்த தொலை மலையில் இவரை வந்து திருமால் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனால் வந்து மூலவர் நம்ம வந்து சிவபெருமான் சிவத்தலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் இருந்தாருன்னா மறுபக்கத்தில் கண்டிப்பாக முருகர் இருப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது இது முருகனுடைய சிலையாக இருக்கலாம். சடையவர்மன் சுந்தர சோழ பாண்டியருடைய 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கல்வெட்டை குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நீ 12th தானப்பா முடிச்சிருக்க. இன்ஸ்டாகிராமில் எத்தனையோ பேர் வந்து சும்மா ஒரு டான்ஸ் ஆடிட்டு இல்லை ஒரு பைக்கில் சும்மா சுற்றிக்கிட்டு இல்லை சொல்லப்போனால் இப்போ படிக்கிற பசங்களே வந்து நிறையா ஒரு கெட்ட பழங்குகளுக்கு அடிமையாகி அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரேல் அஞ்சல் அஞ்சல் என்ற நாதன் நம்பளத்தில் ஆள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரோஹித்குமார். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கோம். இந்த ஊர் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயிலுக்கு அருகில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைக்குன்று இருக்குங்க. இந்த மலைக்குன்றில் வந்து 2 முக்கியமான வரலாற்று சின்னங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த குடைவரையை கட்டினவரோடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா சடையவர்ம சுந்தர சோழ பாண்டியர். அது என்ன சடையவர்ம சுந்தர சோழ பாண்டியர், சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன சம்மந்தம் அது அப்படிங்கிறத வந்து முழு காணொலியில் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம கூட வந்து அறியாத ஆலயங்கள் சகோதரர் வந்து நம்ம கூட வந்திருக்காங்க. அவர் கூட சேர்ந்து நம்ம இந்த முழு கோயிலையும் நம்ம வந்து வணக்கம் அவர் கூட சேர்ந்து இந்த முழு கோயிலையும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீ 12th தானப்பா முடிச்சிருக்க. வணக்கங்க. இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா தம்பி கூட தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த குடைவரை கோவிலுக்காக நாங்கள் வந்திருக்கோம். தம்பியை வந்து எனக்கு வந்து எப்படி தெரியும்னா, அவர் வந்து காணொளி வந்து நம்மளை மாதிரியே ஒரு வரலாற்று பயணம், வரலாற்று தேடல் உள்ள ஒரு ஆள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் எங்களோட வயசு கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 30லேருந்து 30+ இருக்கோம். தம்பி பார்த்தீங்கன்னா 12ஆம் அதாவது +2 தான் படிச்சிருக்காரு. அந்த படித்ததும் அந்த வயசில் வந்து இப்படி ஒரு வரலாற்று தேடல்கள் வருது அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படி என்னால் சொல்ல தெரில. அது வந்து உண்மையிலே தம்பிக்கு ஒரு பெரிய விஷயம். தம்பியை வந்து நான் வந்து கூடிய சீக்கிரம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டிய நாட்டு ஸ்தலங்களில் இந்த மாதிரி வரலாற்று தேடல் உள்ள ஆட்கள் வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து நிறைய பேர் வந்து சோழர்களை வெளியில் கொண்டு வருவாங்க. ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், கரிகார சோழன், எல்லா சோழர் பேரும் நமக்கு தெரியும். பாண்டியர்களை பார்த்திங்கன்னா யாரோட பேரும் தெரியாது. அதனால் பாண்டியர்களை வந்து பெரிய அளவில் கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஏன்னா நாங்கள் பாண்டியர் தேசம், தம்பியும் பாண்டியர் தேசம். அதனால் வந்து அதை கொண்டு வரணும். அதனால் வந்து இவரை வந்து ஒரு நாள் மீட் பண்ணணும், இவரை வாழ்த்தணும் அப்படின்னு நினச்சேன். அது வந்து இன்றைக்கி இந்த சிவபெருமான் முன்னாடி நடக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். எங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். வாங்க போகலாம் வீடியோ. பொதுவாக வந்து சிவன் கோயில் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு வந்து 2 பேர் வந்து முக்கியமாக இருப்பாங்க. ஒன்று விநாயகர், மற்றொருவர் வந்து முருகன் சிலைங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த குடைவரை கோயில்லையும் வந்து இங்கே விநாயகருடைய சிலை வந்து புடைப்பு சிற்பமாக வெட்டப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப கடினமான வேலைங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மலையை குடஞ்சி இந்த மாதிரி ஒரு சிற்பத்தை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப கடினமான வேலை. அதையும் செய்து காட்டியிருக்காங்க முற்கால பாண்டியர்கள். இப்போ இந்த விநாயகர் சிற்பம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளையார்பட்டி கோவிலில் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாரோ விநாயகர், அதே மாதிரியான ஒரு விநாயகர் சிலை. பார்த்தீங்கன்னா மேலே கரந்தை மகுடம் இருக்குது, அது இவரோட ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட உயரம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 4 அடியிலிருந்து ஒரு 5 அடி உயரத்துக்குள்ளே இருக்குது.
அவ்வளோ பெரிய இது. எவ்வளோ உள்ள குடஞ்சிருக்காங்க பாருங்க. இங்கே தான் மலையோட அந்த அந்த மலை வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாறை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட இங்கேருந்து உள்ள ஒரு 2 அடிக்கு மேலே வந்து உள்ள வந்து குடஞ்சி இப்படி ஒரு சிலையை வடிவமைச்சிருக்காங்க. தம்பி சொன்ன மாதிரி, அதாவது வெறும் சிலைகளை வடிப்பது வந்து ரொம்ப எளிது. ஒரு சிலைகளை வந்து நம்ம ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஏன்னா இப்போ நம்ம செய்கிறோம், பாறையிலேருந்து ஒரு வெட்டி எடுத்து செய்கிறோம், சரி வரல, எந்த ஒரு இடத்துல வந்து ஒரு பிழை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா தூக்கி போட்டுடலாம், வேறு ஒரு பாறை எடுத்து. ஆனால் இங்கே எப்படின்னா ரொம்ப நுணுக்கமாக செய்யணும். அதாவது இந்த மலையை குடையும் போது சரியாக குடையணும், அந்த சிற்பம் தெளிவாக வரணும். இல்லைன்னா என்ன ஆகும், இதை தூக்கி போட முடியுமா? முடியாது. அதுதான் வந்து இந்த குடைவேலையோட ஒரு சிறப்பம்சமே. அடுத்து இப்போ வந்து மூலவருக்கு வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகரோட அந்த ஒரு புடைப்பு சிற்பத்தை வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மூலவருக்கு இடதுபுறம் இங்கே பார்த்தீங்கன்னா இவரை வந்து திருமால் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனால் வந்து மூலவர் நம்ம வந்து சிவபெருமான் சிவத்தலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் இருந்தாருன்னா மறுபக்கத்தில் கண்டிப்பாக முருகர் இருப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது இது முருகனுடைய சிலையாக இருக்கலாம்லாண்ணே. கண்டிப்பாக நீ இவர் தம்பி சொல்கிறது தான் கரெக்டு. இன்னைக்கு இதை வந்து திருமால், அதாவது பெருமாளை வந்து இன்னைக்கு வந்து அவர் நிற்கிற கோலத்தில் இருந்தாலும் இது வந்து முருகன் சிலை தான் அப்படின்னு நம்மளால் எளிதாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சைவ தளம் ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூலவருக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா இடதுபுறம் வந்து நம்ம முருகன் தான் இருப்பார், வலதுபுறம் விநாயகர் இருப்பார். இதுதான் வந்து ஆகம விதி. அப்போ அதுபடி தான் இது நிச்சயம் இருக்கும். இங்கே வந்து ஏன் வந்து பெருமாளையும் முருகனையும் ஒரே மாதிரி, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு திருப்பதியில் கூட மாற்றி செலவச்சாங்க. என்ன காரணம், எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே இந்த மாதிரி ஒரு கோலத்தில் தான் நிற்பாங்க. அப்போ வந்து அதை வந்து ஒரு மாத்துறது வந்து நமக்கு எளிது. இந்த சிலையை வந்து இன்னொரு சிலையா மாத்துறது எளிது. ஓகே, எதுவா இருந்தா என்ன, பெருமாளா இருந்தா என்ன, முருகனா இருந்தா என்ன, நமக்கு வந்து வழிபாட்டுல இருக்குது, அது இருந்தா நமக்கு போதும். இது வந்து இப்போ இந்த 2 பக்கம் உள்ளது. அதுக்கப்புறம் நம்ம வந்து மூலவருக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தூண்களுடைய அமைப்பு இருக்குங்க. எப்போ முன்னாடி வந்து திருமலாபுரத்தில் இருக்க அந்த காணொலியில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி குடைவரைகள் கோயில்களில் வந்து கட்ட ஆரம்பித்தது வந்து பல்லவர்கள். அதை தொடர்ந்து தான் வந்து முற்கால பாண்டியர்களும் இந்த மாதிரி வந்து குடைவரைகள் கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தூண்களும் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் அந்த அவங்களுடைய கட்டிட அமைப்பை மருவிய ஒரு தூணாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பதக்கங்கள் இருக்குங்க, தாமரை பதக்கங்கள் இருக்குது இங்கே ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஒரு கல்வெட்டும் இருக்குது. அந்த கல்வெட்டில் என்ன செய்தி இருக்குது அப்படிங்கிறத வந்து போக போக பார்க்கலாம். இப்போ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 படைப்பு சிற்பங்கள் பார்த்தோம். ஒன்று விநாயகரோடது, இன்னொரு முருகருடைய படைப்பு சிற்பங்கள் பார்த்தோம். உள்ள பார்த்தீங்கன்னா முனிவர்களுடைய படைப்பு சிற்பங்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 2 துவாரபாலகருடைய படைப்பு சிற்பங்கள் இருக்கு. இதை வந்து இந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் பஞ்சபாண்டவர்களுடைய படைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த இடத்துக்கு பேரே வந்து பஞ்சபாண்டவர்கள் குகை அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனா வந்து பார்க்கும்போது பஞ்சபாண்டவர்கள் சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு தம்பி பஞ்சபாண்டவர்களா இருக்க வாய்ப்புகள் வந்து குறைவு. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப துவாரபாலகர்கள் வந்து நம்ம மூலவருக்கு வெளியில இருக்காங்க. அப்ப நமக்கு தெரியுது இவங்க துவாரபாலகர்கள். அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இங்க வந்து 5 வகையான அந்த புடைப்பு சிற்பம் இருக்கிறதுனால இது வந்து பஞ்சபாண்டவர்கள் இருக்கிற இடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இவரோட அந்த அந்த முகம் அமைப்பு இதை வச்சு நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் உருவம் தெரியல, உருவம் தெரிஞ்சா கூட நம்ம சொல்லிடலாம். இந்த உயரமே பாருங்க, எவ்வளோ உயரம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 6-6.5 அடிக்கு மேலே பெரிய ஒரு காது வந்து ஒரு பெரிய காது. இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் ஒரு வயதான தோற்றத்தில் உள்ள ஒரு முதியவரோட வருது. அப்போ நாம என்ன நினைக்கலாம், நீங்க சொல்லுங்க, ஒரு கோவிலில் இருந்திருப்பாங்கன்னா யாரா இருந்திருக்கும்? ஒரு முனிவர்களா இருந்திருப்பாங்க, நிச்சயம் இருந்திருக்கும், ஒரு முனிவர்களா இருந்திருக்கும். இல்லைன்னா இந்த கோவிலில் வந்து ஒரு ஏதோ ஒரு பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கலாம். இவருக்கு அப்படி எதிர்க்க ஒருத்தர் இருக்காரு. அவரோட முகம் பாருங்க முற்றிலும் சிதறடைந்திருக்கு. ஆனா அதுலயும் தாடி இருக்கு. தாடி நமக்கு தெரியுது. அதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தாடி வந்து தெரியுது. அப்ப வந்து நம்ம எதை வச்சு வந்து நம்ம வந்து இவங்களை வந்து பஞ்சபாண்டவர்கள் சொல்றோம் அப்படின்னா, நீங்களே எதை வச்சு சொல்லுங்க. இதை பஞ்சபாண்டவர்கள் எதை வச்சு சொல்லுங்க? நீங்க இவங்க வந்து கதை வச்சிருக்காங்க, கதை வச்சிருக்கீங்க, பீமன்னால கதை வச்சிருக்கனால நீங்க சொல்றீங்க, அதனால சொல்றீங்க. மற்றபடி வேற எதுவும் நமக்கு இல்லை. அப்ப வந்து இது வந்து பஞ்சபாண்டவர்களா இருக்க வாய்ப்புகள் வந்து மிக குறைவு.
ஆனால் என்னன்னா மக்களுக்கு என்ன தோணுதுன்னா 5 பேர் இருக்காங்க, அப்போ 5 பேர் இருந்தால் அது வந்து ஒரு பஞ்ச பாண்டவர்களாக இருந்திருக்கும், அவங்க வந்து வணங்கிய தலம் இந்த மாதிரி இருந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறமாக வந்து ஒரு துவாரபாலகர்கள் இருக்காங்க. இந்த துவாரபாலகர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து ஒரு கதம் இருக்கு. இந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து மேலே போகிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க காதலை வந்து காதணி அணிஞ்சிருக்காரு. அதாவது நான் போன காணொலியில் சொல்லியிருப்பேன், இந்த காதணி வந்து பார்த்தீங்கன்னா பனை ஓலையால் செய்யப்பட்ட ஒரு காதணி. அதுக்கப்புறம் இவர் மேலே இருக்க மகுடம் பார்த்தீங்கன்னா கரந்தை மகுடம்ங்க. இது வந்து பாண்டியர்களுக்கே உரித்தான ஒரு மகுடம். இங்கே இருக்க எல்லா புடைப்பு சிற்பங்களையும் பாருங்கள், இந்த கரந்தை மகுடம் தான் உபயோகப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து நல்லா மீசை இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக நேர்த்தியாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ அழகாக இப்போ இருக்க கருவிகளை வச்சு கூட இவ்வளோ அழகாக செதுக்க முடியாதுங்க. ஒரு பாறையை வந்து நல்லா குடஞ்சி செதுக்கியிருக்காங்க. வாங்க அடுத்து நம்ம வந்து இடதுபுறமாக இருக்கிற அந்த ஒரு துவாரபாலகரை வந்து நம்ம பார்க்கலாம். இடதுபுறமாக இருக்கிற துவாரபாலகரை வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இடதுபுறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோணிப்பை இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோணிப்பை இருக்குது. ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா சூறை குடுக்கை. நான் போன காணொலியில் சொல்லியிருப்பேன், இது வந்து சூறை குடுக்கைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூறைக்காயை வந்து நல்லா உலர்த்திய பிறகு அதில் உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்து விட்டு அதை வந்து ஒரு பை போன்ற அமைப்பு வந்துடும். அதை வந்து இவங்க வந்து பை போன்ற அமைப்பை வந்து இவங்க வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஏதாச்சும் உணவுப் பொருட்கள் வைக்கிறதுக்கோ இல்லை தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கோ வந்து இவங்க வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. எவ்வளோ நேர்த்தியாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். முற்கால பாண்டியர்களுடைய கலைபாணியை வந்து இந்த ஒரு கோயிலே போதும் முற்கால பாண்டியர்களுடைய கலைபாணியை காட்டுறதுக்கு. இந்த வாயில் காவலர்ல நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க தம்பி, எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த கையமைப்பு. அதாவது பாத்தீங்கன்னா அவர் வந்து உள்ள இருக்காரு, உள்ள பாரு என்னைய பார்க்காத சாமி அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி. அதாவது நம்ம பாத்தீங்கன்னா முதல் வாயில் காவலர்ல தான் வணங்கிட்டு தான் ரெண்டாவது வந்து மூலவரை தரிசனம் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப இவர் பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, நீ என்னையவே பார்க்காது, நீ உள்ள போய் பாரு இங்க பாரு அப்படின்ற மாதிரி இந்த கை அமைப்பு அவரோட அந்த அமைப்பும் பாருங்க, உள்ள போய் பாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இங்கே மூலவர் வந்து உள்ள வந்து மூலவர் இருக்காரு. மூலவரோட அந்த அமைப்பு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு லிங்கம் பார்த்தீங்கன்னாலே ஒரு அசந்து போயிருவீங்க, அப்படி ஒரு லிங்க அமைப்பு. இந்த ஆவுடையும் பார்த்தீங்கன்னா சதுர வடிவிலான ஆவுடையா இருக்குங்க. ஆமாம், கரெக்ட். அதாவது பாண்டியர்கள் காலத்தில் செய்யப்பட்ட லிங்கங்கள் எல்லாமே சதுர ஆவுடை தான். ஒரு கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே கல்வெட்டுக்களே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அந்த லிங்கத்தை வச்சு நீங்கள் எளிதாக சொல்லிடலாம் இது பாண்டியர்கள் காலத்தில் செய்யப்பட்ட அந்த ஒரு லிங்கம்னு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து சதுர ஆவுடை இருக்கிறதுனால இது வந்து நிச்சயம் பாண்டியர்களால் செய்யப்பட்டதுன்னு நம்ம உறுதிப்படுத்தலாம். இதுக்கு கூடுதல் ஒரு தகவலாக நீங்கள் சொன்ன மாதிரி கல்வெட்டு இருக்குது, அதையும் நம்ம போய் பார்க்கலாம். மிகவும் பழமை வாய்ந்த கல்வெட்டு இருக்குங்க. இந்த கல்வெட்டு எந்த வடிவத்தில் எழுதியிருக்காங்கன்னா வட்டெழுத்துக்களில் எழுதியிருக்காங்க, தமிழ் வட்டெழுத்தில் எழுதியிருக்காங்க. இந்த கல்வெட்டு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு ஆரம்பிக்குது. இது வந்து மங்கள சொல். நம்ம
முக்கால்வாசி நம்ம கழுகுமலையில் இருக்க அந்த வெட்டுவன் அந்த சமணப்படுக்கையில் இருக்க அந்த கல்வெட்டும் பார்த்தீங்கன்னா வட்டெழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு தான். இந்த கல்வெட்டும் பார்த்தீங்கன்னா வட்டெழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு தாங்க. இதுவும் 8ஆம் நூற்றாண்டில் சேர்ந்த ஒரு கல்வெட்டு தான். அங்கே இருக்க அந்த சமணப்படுக்கையும் 7, 8 அந்த நூற்றாண்டில் செய்யப்பட்ட கல்வெட்டு தான். அதுலேருந்து தெரியுது நம்ம முற்கால பாண்டியர்கள் வந்து மலையை குடைந்து கோயில்கள் கட்டுவதை வந்து மிகவும் சிறந்து விளங்கியிருக்காங்க. இந்த கல்வெட்டு 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்கிறேன். இந்த 8ஆம் நூற்றாண்டில் இந்த ஊர் பேர் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ பாண்டி நாட்டு, முடிக்கொண்ட சோழ வளநாட்டு, பிரம்மதேயம், வீர வினோத, வீர சிகாமணி அப்படின்னு இந்த கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கல்வெட்டு வந்து எத்தனாம் ஆண்டு எந்த பாண்டிய மன்னனுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னா, சடையவர்மன் சுந்தர சோழ பாண்டியருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இந்த ஊரில் மற்றொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாண்டிய நாட்டில் சோழருடைய பெயர் இருக்கிற ஊரில் இதுவும் ஒரு ஊருங்க. அதான் இந்த ஊரில் இருக்க இன்னொரு சிறப்பு அம்சம். இப்போ நம்ம இங்கே இருக்க தூண் அமைப்பு வந்து பார்க்கலாம். கீழே வந்து சதுர வடிவிலான ஒரு தூண் அமைப்பு இருக்குது. மேலே வந்து எண்கோண வடிவு இருக்குது. அதுக்கு மேலே திருப்பி சதுர அமைப்பில் வந்து தூண்கள் கட்டியிருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றுவதற்கான அந்த ஒரு துளையையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா தூண்களையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பதக்கம் இருக்குங்க. இது வந்து தாமரை பதக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்க பொதிகை வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து பட்டை வடிவ தரங்க பொதிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொதிகை அமைப்பை எவ்வளோ அழகாக நேர்த்தியாக செதுக்கியிருக்காங்க பாருங்க. இங்கே தாமரை பதக்கம் கூட பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இங்கே வந்து இந்த ஒரு நுழைவாயில் மட்டும் இருந்தாலே போதும். ஆனால் எதுக்கு இந்த மாதிரி 2-3 நுழைவாயில் வச்சுருக்காங்க? அதாவது தம்பி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து பிரதான நுழைவாயில். நம்ம இங்கே தான் மூலவர் நோக்கி உள்ளே போகிறோம். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து அடைச்சிருக்கு. அப்போ இந்த இடம் எவ்வளோ இருட்டாக இருக்கும்? ரொம்ப இருட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம லைட் வச்சுருக்குறோம், நம்ம விஷயங்கள் இருக்குது, அதனால இப்போ வந்து நமக்கு தெரியல. அப்போ வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும். ஒரு மாலை வேலையில் வர்றாங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும், சாமியே தெரிய மாட்டாங்க. இந்த வெளிச்சம் வந்து உள்ளே வர்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 2 பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 இது வந்து உள்ளே வைக்கிறது. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா இப்போ இது மூடியே வச்சுருந்தாங்கன்னா இந்த தூண்களோட அமைப்புகள் வந்து நமக்கு தெரியாது. தூண்களோட அமைப்புகள் தெரியாது. இப்போ வந்து இந்த தூண்களோட அமைப்புகள் வந்து நமக்கு நல்லா தெரியாது. பார்த்தீங்கன்னா அழகா இது வந்து சதுரம், அதாவது 4 பட்டை, இது வந்து 8 பட்டை, திருப்பி 4 பட்டை. இதுதான் வந்து தூண் வந்து உருவாக்குவாங்க. இந்த தூணில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே திசைகளை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 4 திசை, உங்களுக்கு 8 திசை தெரியும். தென்மேற்கு, வடகிழக்கு, அந்த மாதிரி 8 திசை அப்படி குறிக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு இப்போ கீழே சதுரம், அடுத்து எண்கோணம், அடுத்து திருப்பி சதுரம், எதுக்கு இந்த மாதிரி நடுவில் மாறி இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இதோட அந்த அழகு. இப்போ நம்ம கீழே இப்போ நீங்கள் ஒரே மாதிரி ஒரு தூண் அப்படி வச்சிங்கன்னா என்ன தெரியும்? இப்போ இதே மாதிரி ஒரே தூண் தான் என்ன ஆகும்? செவ்வகம். ஒரு செவ்வகம் தெரியும், அவ்வளோதான். இப்போ இது மாதிரி வந்து நம்ம இந்த பதக்கங்கள் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் அவங்களோட சிற்பக்கலைகளை வெளியே கொண்டு வருது. நான் அப்படி பண்ணியிருக்கேன், அது எப்படி பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்ற அந்த விஷயத்தை கொண்டு வருது. இன்னொன்று என்னன்னா, நமக்கு வந்து ஒரு கிரிப்பு கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் பெரிய பெரிய தூண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்ட்ராங் இருக்கும், அடுத்து ஒரு சின்ன ஒரு பேரலாக வந்துட்டு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் இருக்கும். அப்படிதான் நம்ம வச்சிருக்கோம். நம்ம வீடுகள்லாம் பார்த்துருக்கீங்களா, கீழே ஒரு ஸ்ட்ராங் இருக்கும், மேலே ஒரு ஸ்ட்ராங் இருக்கும், நடுவில் ஒரு அந்த மாதிரி அந்த கணக்குக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே ஒரு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அடுத்து உள்ள அடிச்சு வந்து திருப்பி வந்து பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த மேலே உள்ள ஒரு சின்ன ஒரு துளை பார்த்தீங்களா, பார்த்த பக்கம் அந்த துளை இருக்குது. இது வந்து எதுக்குன்னா, இந்த கட்டுமானம் ஏதாவது உள்ளே வச்சு ஏதாவது இந்த மாதிரி கட்டை ஏதாவது வச்சு கட்டுமானம் பண்ணியிருந்துருக்கலாம். ஒருவேளை 3 துளைகள் இருக்குது, எதுக்காக அந்த துளைகள் வச்சாலும் தெரியல. ஏன்னா விளக்கு எரிப்பதற்கு இருந்துருந்துச்சுன்னா நமக்கு விளக்கு மாடம் இங்கே ஒன்று விளக்கு மாடம் இருக்குது. அப்போ வந்து அவ்வளோ தூரத்துக்கு மேலே உயரத்தில் போய் விளக்கு மாடம் வைக்க மாட்டாங்க.
வெட்டுறதுக்காண்டி ஏதுவா இருக்கணும் கட்டையை இங்க வெட்டியிருப்பாங்க. மேல போக போக என்னன்னா நம்ம எப்படி இந்த சாரம் கட்டுறோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த மாதிரி ஒரு இது வந்து பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மிகவும் பழமை வாய்ந்த நந்தி இருக்குங்க. ஆனால் இங்கே இருக்க மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா புதுமையாக கட்டப்பட்ட மண்டபம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இது பழமை வாய்ந்த நந்தி. அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக வந்து மூலவரை நோக்கி தான் நந்தி பகவான் இருப்பாங்க. அப்போ கீழே நந்தியை வச்சுருந்தாங்கன்னா மூலவரை பார்க்க முடியாது. அதனால் வந்து இங்கே வந்து ஒரு தளம் மாதிரி அமைத்து அதுக்கு மேலே நந்தி வச்சுருக்காங்க. ஏன்னா நந்தியோட கண் வந்து மூலவரை பார்த்துருக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது இது பழமை வாய்ந்த நந்திங்க. எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். ஆனால் இங்கே வந்து 2 நந்திகள் இருக்குது. இது வந்து அதிகார நந்தின்னு சொல்கிறீங்க, அது பரிகார நந்தின்னு சொல்கிறீங்க. அது எதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க? அதாவது பார்த்தீங்கன்னா சிவாலயங்களில் மொத்தம் வந்து நமக்கு வந்து தெரியிற நந்தி அப்படின்னு பார்த்தா ஒரு வந்து காளை வாகனம், அதுதான் நம்ம நந்தின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆகம விதியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வகையான நந்திகள் இருக்குது. இதில் வந்து கொடி மரத்து பக்கத்தில் இருக்கக்கூடியது, அதாவது மூலவர் அறையில் இல்லாமல் வெளியில் வந்து நம்ம பலிபீடம் கொடிமரம் அப்படி வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு பேர் வந்து அதிகார நந்தி. அதாவது அதிகாரம் பண்ணக்கூடியவர். இந்த அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கு. சிவபெருமான்கிட்ட இருக்கிற என்ன ஒரு விஷயம் கொடுக்குறதுனாலும் அவர்கிட்ட தான் அதிகாரம், அந்த அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குன்ற அளவுக்கு சொல்றாங்க அதிகார நந்தி. உள்ள கருவறைக்குள்ள, அதாவது மூலவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் என்ன அப்படின்னா, இந்த உள்ள இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பேர் வந்து பரிகார நந்தி. அதாவது நம்ம என்ன பரிகாரம் என்ன இருக்குன்னாலும் நம்ம வந்து அவர்கிட்ட தெரிவிச்சு 2வது இவர்கிட்ட போய் அடுத்த அங்க போற மாதிரியான இந்த பரிகாரம் எல்லாமே வந்து அவருக்கு தான் போகும். இந்த மாதிரியான ஒரு கணக்குல வந்து 2 நந்திகளை வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. இது வந்து நிறைய சிவாலயங்கள்லயும் நீங்க இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம பெரிதளவுல மூலவர் உள்ள போனாலுமே நம்ம என்ன பண்ணோம்னா மூலவர் மட்டும் தான் பார்ப்போம், இங்க எல்லாம் பார்க்க மாட்டோம். நீங்க இனிமே கோவில் போனா பாருங்க, கருவறைக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன, இப்ப இந்த நந்தி கொஞ்சம் பெரிய நந்தியா இருக்கு, சில இடங்கள்ல ரொம்ப சின்னதா ஒரு விநாயகரோட அந்த மூஞ்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு எல்லாம் சின்னதா வச்சிருந்திருப்பாங்க. இதுதான் வந்து இந்த நந்தியோட இது. நீங்க சொன்ன மாதிரி மூலவருக்கு நேரா வந்து நந்தி இருக்கணும். இப்ப நாம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 அடி உயரத்துக்கு மேல இருக்கும், அரைத்தளத்துல இருந்து 6 அடி உயரத்துல இருக்கும். அப்ப என்னன்னா நந்தியை நம்ம கீழே வச்சுட்டோம் அப்படின்னா மூலவருக்கு நேரா வந்து அவர் இருக்க மாட்டார், கொஞ்சம் வந்து இறங்கி இருப்பாரு. அப்ப அவர் வந்து மூலவருக்கு நேரா வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அங்க ஒரு சின்ன பீடம் கட்டியிருக்காங்க. அந்த பீடம் கட்டி பீடத்துக்கு மேல வச்சிருக்காங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா நந்தியோட அந்த முகம் வந்து லிங்கத்தோட பானம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பானத்துல போய் தட்டணும். அவரோட அந்த நாக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த சொலிமுனை அது வந்து அவர் வந்து நேரா போய் வந்து அதுல வந்து நிக்கணும். அதுக்காக என்ன சொல்றாங்கன்னா 2 பேருக்கும் இடையில வந்து ஒரு சின்ன வந்து ஒரு லிங்க் வந்து இருக்குது. இந்த லிங்க் வந்து இருக்க போய் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு நந்திக்கு முன்னாடி நாம வந்து போகக்கூடாது. அதாவது மூலவருக்கும் நந்திக்கும் முன்னாடி வந்து நம்ம இடையில வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா நம்ம ஒரு சிவன் கோவிலை சுத்தி வரணும் அப்படின்னாலே நந்திக்குள்ள கூடி வரக்கூடாது. நம்ம கொடிமரத்தை தாண்டி நந்தியை சுத்தி தான் நம்ம வந்து மூலவர் வரணும். அதே மாதிரி இந்த பக்கம் வரணும்னாலும் ஒரு உடனே குறுக்கு கூடி போயிடக்கூடாது. அதுக்காக இப்ப நிறைய இடங்கள்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி வேலிகள் அமைச்சிட்டாங்க, வரக்கூடாது. இதுதான் வந்து இந்த சிவத்தலங்கள்ல இருக்கிற ஒரு ஆகம விதியை வந்து இதுதான். அதைத்தான் வந்து இப்பயும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம இங்க இருக்க மூலவரை பார்க்கலாங்க. இங்க இருக்க மூலவர் வந்து பாத்தீங்கன்னா சதுர வடிவிலான ஆவுடை. இந்த மூலவர்ல வந்து இன்னொரு சிறப்பு இருக்குங்க. இந்த மூலவரை வந்து வெளியில இருந்து எப்படியும் கல்லில் செஞ்சு வந்து கொண்டு வரல. இந்த கோயிலை குடையும் போது மூலவரையும் சேர்ந்து குடைஞ்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வேலைன்னு பாருங்க. அதையும் செய்து காட்டியிருக்காங்க முற்கால பாண்டியர்கள். எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மூலவர்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்க இதுவும் தனியாக கொண்டு வரப்பட்ட கல் இல்லை. இங்கே வெட்டும் போதே சேர்த்து சிவலிங்கத்தையும் சேர்த்து வெட்டியிருக்காங்க. எவ்வளோ அருமையாக இருக்காரு பாருங்க. எவ்வளோ பழமை வாய்ந்த கோயில், எவ்வளோ அழகாக இருக்கல. சரி, அதுக்கு அப்படியே இங்கிட்டு வாங்க. அது நம்ம முன்னோர்கள் செஞ்ச வேலை. எவ்வளோ அற்புதமாக, எவ்வளோ கலைநுட்பமாக இருக்குது. இங்கே நம்ம இளைஞர்கள் செஞ்ச வேலை ரொம்ப கேவலமாக இருக்குல்ல. இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கவங்க வந்து யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி கோயில்களில் இந்த மாதிரி பழமை வாய்ந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் வந்து இந்த மாதிரி கிரிக்காதீங்க. ரொம்ப மிகவும் தவறான விஷயம். நம்ம வந்து இந்த கோயிலை வந்து பாதுகாக்கணுமே தவிர இந்த மாதிரி கிரிக்க வச்சு கேவலப்படுத்தக்கூடாதுங்க.
இதை வந்து இந்த மாதிரி கிறுக்கி வைக்கிறதோட இதை நீங்கள் வந்து கைலாசநாதர்த்தையே வேண்டலாம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிறுக்கி வைக்காதீங்க. இது என்னோட கோரிக்கை. இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அது உங்களுடைய அது நான் வந்து மூச்சு கொடுத்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிரும். இப்போ மாதிரி 30 அடி அகலம் 25 அடி நெடுவத்தில் மலையை ஓட்டை போட்டிருக்காங்க. இப்போ வந்து எல்லாம் மிஷின்கள், கம்ப்யூட்டரு, இதுகள், கருவிகள் இருக்குது. அது 1300 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனே இந்த அளவிற்கு ஒரு சோழ மன்னன் மனிதங்களை ஏவி விட்டு அவர்களாக மனிதர்களாக போடப்பட்ட இந்த தொலை மலையில் இதை மலையை பார்த்தாலுமே நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியப்பட அளவுக்கு நமக்கு ஒரு நிம்மதி வரும். அதற்காக இதை யாராக இருந்தாலும் சரி இதை சிவனாலயத்திற்கு வந்து தரிசனம் பண்ண முடியாது கேட்டுக்கொள்ளப்படுது. நன்றி. இந்த காணொலி முழுக்க பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்ன, இந்த கோயிலில் இருக்க கல்வெட்டுகள் செய்தி என்ன கூறுது அப்படிங்கிறத முழு காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எத்தனையோ சிவஸ்தலங்களுக்கு போயிருக்கீங்க. இப்போ வந்து சங்கரன் கோயில் எடுத்துட்டிங்கன்னா சங்கர நாராயணர் கோயிலுக்கு போவீங்க. தென்காசி எடுத்துட்டிங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போவீங்க. ஆனால் அங்கே அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்க இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்களில் இருக்க நம்ம முற்கால பாண்டியர்கள் கலைவாணியில் செய்யப்பட்ட நிறைய சிவஸ்தலங்கள் இருக்குங்க. இப்போ நாங்கள் வந்து 3-4 மணி நேரமாக இருக்கோம். ஆனால் ஒருவர் கூட இங்கே விளக்கேற்ற கூட வர மாட்டேங்கிறாங்கங்க. இந்த மாதிரி கோயில்களை வந்து நாங்கள் வந்து எடுத்து போடுறோம். நீங்கள் இந்த மாதிரி கோயில்களை வந்து நாங்கள் பேசுகிறத வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து ஒரு விடுவு காலம் பிறக்குங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட யாருமே வரலைங்க. ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். இங்கே போகிற காசி விஸ்வநாதர் கோயில், சங்கரன் கோயில், அந்த மாதிரி கோயில்களில் கூட அந்த மாதிரி கோயில்களோட விட இந்த கோயில் வந்து மிகவும் பழமை வாய்ந்த கோயில். கிட்டத்தட்ட 1300 வருடங்கள் பழமை வாய்ந்த கோயில். என்னோட சேர்ந்து இன்னைக்கு அறியாத ஆலயங்கள் சகோதரரும் வந்து இந்த கோயிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணார். அவருக்கு மிகவும் ரொம்ப நன்றிங்க. நன்றி வந்து தம்பி சொல்கிறாரு. தம்பிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு +2 படிச்சுட்டு இருக்காரு. படிக்கும்போதே வந்து இந்த ஒரு ஹிஸ்ட்ரி, நம்மளோட பழமை, நம்மளோட அந்த விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வந்து இதை மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு என்ன இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் எத்தனையோ பேர் வந்து சும்மா ஒரு டான்ஸ் ஆடிட்டு, இல்லை ஒரு பைக்கில் சும்மா சுற்றிக்கிட்டு, இல்லை சொல்லப்போனால் இப்போ படிக்கிற பசங்களே வந்து நிறையா ஒரு கெட்ட பழங்குகளுக்கு அடிமையாகி அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து தம்பி வந்து இவ்வளோ ஒரு விஷயங்கள் பண்ணுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அந்த ஹிஸ்ட்ரி லைனில் இருக்க போய் அவரை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. தம்பி சொன்ன மாதிரி தான் ரொம்ப பழமையான கோவிலுங்க. 1300 வருஷம் பழமை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி சொன்ன மாதிரி சங்கரன் கோவிலோ இல்லை தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதரோ போனீங்கன்னா அங்கே உள்ள கோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 வருடம் 1000 வருடம் தான் பழமை. அதுக்கு முன்னாடியே ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. அப்போ இந்த இடத்த வந்து தம்பி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. அதை நீங்கள் நிறைய இடங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா அது உங்களோட கையில் இருக்கிற அந்த ஷேரில் மட்டும்தாங்க இருக்குது, வேறு யார்கிட்டையுமே கிடையாது. அதனால் வந்து இதை காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற அறியாத ஆலயங்கள் சொந்தங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மக்கள், இல்லை சிவபக்தர்கள், சிவ தொண்டர்கள் யாராக இருந்தாலும் சரி, தம்பியோட சேனல் த ஹிஸ்ட்ரி எக்ஸ்ப்ளோரர் தமிழ்னு ஒரு சேனல் வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காணொலியை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவரை வந்து ஒரு நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அடுத்து தொடர்ந்து அவர் கூட பயணிப்பேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. தொடர்ந்து நம்ம பயணிப்போம் தம்பி. சரிங்களா? ரொம்ப நன்றி.